எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல். ஃப்ரெஷ்ஷு வாழைத்தண்டு வாங்கி வெளியில் இருக்க பட்டையெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதை ரவுண்டாக மெதுவாக கட் பண்ணும்போதே அருவாமனையில் அதில் இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த சர்க்கிளை பாதியாக கட் பண்ணி அதை நீளமாக கட் பண்ணி அதை மோரில் போட்டு வைங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு வாண்டியில் எண்ணெய் போட்டு கடுகு தாளிச்சிட்டு உளுந்து ஒரு 4 சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகும்போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம்லங்க, அதில் கொஞ்சம் தண்ணி போட்டுடுங்க. இப்போ அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பைத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அலம்பிட்டு அதை அந்த தண்ணியில் போடுங்க. அந்த தண்ணியிலே மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போடுங்கங்க. வாழைத்தண்டுக்கு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பாதி உப்பு போடுங்க. தென் அந்த நறுக்கி வச்ச வாழைத்தண்டை நல்லா தண்ணியை ஈர்த்துட்டு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா அதை மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நல்லா அதை ஒரு கிண்டி கொடுங்கங்க. கிண்டின உடனே திருப்பி அதை நல்லா தட்டு போட்டு மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடுங்க. நல்ல இலசாக இருந்தால் நல்லா வெந்துடுச்சு வாழைத்தண்டு. இதுக்கு நம்ம தேங்காய் போட போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேங்காய் ஒரு மூடி துருகி அதில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுங்க. இந்த தேங்காய் மேலே பெருங்காயப்பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருங்காய ஸ்மெல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் கேஸை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே திறந்து இந்த தேங்காய் போட்டோம்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சு அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் இதை சாப்பிட்டிங்கன்னா. ஏன்னா இதில் தேங்காயும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா இதை கொஞ்சம் தயிரில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் பச்சடி மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.